நைட்டு மழை பெஞ்சதுனால காலைல தூங்கி எழுந்த உடனே வந்து ஒரு அருமையான காலை பொழுதுல உங்களுக்கு ஒரு காலை வணக்கத்தை போட்டு இன்னைக்கு ஓட்டத்துக்காக பீச்சு கிளம்பியாச்சு டியூட். ஆனால் நண்பர்களே, மழை பெஞ்சதுனால பாண்டிச்சேரியே ஒரு மாதிரி வேற ஒரு கண்ணோட்டத்தில் தெரியுது எனக்கு. ஒவ்வொரு பிளேஸும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அதை பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதுவும் பீச் என்ட்ரன்ஸ்ல இந்த ஒரு சூரிய கதிர்வீச்சை பார்த்த உடனே ஸ்டன் ஆயிட்டேன் நான். சரி வாங்க வந்த வேலையை பார்க்கலான்ட்டு இன்னைக்கான 2.4 கிலோமீட்டர் ஓட்டத்தை தம்பி 13 நிமிடத்தில் கரெக்டாக முடிச்சிட்டேன். அப்படியே அங்க இருந்த உடற்பயிற்சி உபகரணங்கள்லாம் உபயோகிச்சுட்டு பீச்சுக்கு ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த ஒரு சீனரியோலாம் வந்து சொன்னல முன்ன மாதிரி மழை பெஞ்சதால எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு, அதனால ஒயிட் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்திட்டேன். டியூட்ஸ், நீங்க யாருன்னா பாண்டியனா பிளான் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ரைனி சீசன்ல பிளான் போடுங்க. சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நல்லா இருந்துச்சுப்பா. வீட்டுக்கு வந்ததும் பொறுப்பா பியர்டு அதிகமாக நமக்கு வளர்ந்துருச்சுனால கொஞ்சம் ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரிம்மரை வச்சு ட்ரிம் பண்ணேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணேன். இத்தனைக்கு எனக்கு பண்ண தெரியாது, நானே தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். சரி, எனக்கு ஏதோ தெரிஞ்சதை வச்சு நல்லா தான் பண்ண, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மானங்கட்ட மனசுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, இந்த ட்ரிம்மர்ல வந்து பிளாக் கலர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒன்று இருக்கும்ல, அதை எடுத்துட்டு சரி ட்ரிம் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி வேற மாதிரி பூச்சி இழுத்த பாருங்க, நிறைய முடி கொட்டிருச்சு. ஐயோ என்னடா இந்த சைடு முடியே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடுல இருக்க முடி லைட்டா எடுத்துட்டு ஃபைனலா பார்த்தாக்கா சின்ன பையன் மாதிரி இருக்கேன் நான். எப்படி இருந்தேனா எப்படி ஆயிட்டேன் பாத்தீங்களா. ஆனா வீட்டுல சந்தோஷம்பா, இவ்வளவு நாளா கத்திட்டு இருந்தாங்க டெய்லியும் ட்ரிப் பண்றான்னு சொல்லிட்டு, நான் இப்படி ட்ரிம் பண்ண உடனே பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் காலை கடைகள்லாம் முடிச்சுட்டு காலை உணவு முடிச்சுட்டு ஒரு 11:30 மணி பக்கம் போல தம்பியும் வேலை கிளம்பிட்டேன். வேலையில் இருக்கக்குள்ள கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி நம்ம ரெகுலராக குடிக்கிற கடைக்கு போகிறதுக்கு டைம் கிடைக்கல, சரி வேற கடைக்கு போயிட்டு கரும்பு ஜூஸ் ஒன்று சொல்லிட்டு குடிச்சோம் பாருங்க. அந்த மனுஷன் என்ன நினைச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு கிளாஸ் குடிச்ச உடனே மீதி அந்த மக்ல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே மறுபடியும் ஊற்றி கொடுத்துட்டாரு என்கிட்டயே. சரி எவ்வளவு அங்கிள்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள 20 ரூபான்னு சொல்லிட்டாரு. நம்ம மித்த கல்லனா ஒரு மக்கு தான் தருவாங்க 20 ரூபாய்க்கு. ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா அது தருவாங்க நிறைய. பட் இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகுக்கு தொட்டி தான் தருவாங்க. நம்ம அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் 20 ரூபாய்க்கு தந்திருக்காரு. அந்த வகையில் பாராட்டலாம் பாவுற. சரி காசு கொடுத்துட்டு உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் அங்கிள் ரொம்ப ஜாலி டைப்புன்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி கொஞ்சம் விசாரிச்சாரு. அப்படியே நம்ம சும்மா விடுவோமா, அவரை பற்றி கொஞ்ச நேரம் விசாரிச்சுட்டு அகைன் நம்மளும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. டியூட்ஸ் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே டிடாங்கிஸை வழக்கம் போல் ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. மதிய உணவுக்கு என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பான பாவக்காய் குழம்பு தான். அதுக்கப்புறம் பொரியலுக்கு கேரட் பீன்ஸ், அது கூட முட்டையை பொரிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பொரியல் முருக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சிருக்காங்க. டியூட் சாப்பிட்டு முடிச்சதும் தம்பி மறுபடியும் பொறுப்பாக வேலை கிளம்பிட்டேன். டியூட் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே வழக்கம் போல் டிடாங்கிஸை ஒரு 30 செகண்ட் பண்ணியாச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணி ஆகுது. இரவு உணவுக்கு என்ன இருக்குன்னா மதியானம் வச்ச சாப்பாடும் பாவக்காய் குழம்பு தான் இருக்குது. இன்றைக்கான எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்குறேன்னு நினைக்கிறேன். அப்படியே பல்லு இழிச்சிட்டு படுத்துட்டேன் நண்பர்களே. ஓவரால் நாள் 78 வரவு செலவு இதுதான்.